ஏதோ அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடந்து விட்டது, அது முடிந்து விட்டது என்று மறப்பதும் மன்னிப்பதும் நமக்கு ஆரோக்கியமான ஒரு உள்ளத்தை தருகின்ற, ஆரோக்கியமான ஒரு மனோநிலை தருகின்ற விடயம் என்பதை நாங்கள் புரிந்து இத்தகைய பண்புள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் செய்வது, ஏமாற்றுவது, பிறருக்கு கழுத்தறுப்பு செய்வது, குழி தோண்டுவது, இதெல்லாம் நோய்வாய்ப்பட்ட உள்ளங்களுடைய செயற்பாடுகளாக குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலில் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையிலே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து, எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் தூய்மையான உள்ளம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். அல்லாஹு தாலா அருள்மறை அல் குர்ஆனிலே கூறும்போது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டுமென்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே,
மனிதனது கூறுகளில் அவனது உடல், உள்ளம் என்று சொல்கின்ற 2 முக்கியமான கூறுகள் இருக்கின்றன. இந்த 2 கூறுகளும் ஆரோக்கியமானதாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய முடியும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகின்ற போது அவன் இந்த உலகத்தில் நிம்மதி, சந்தோஷமான வாழ்க்கையை இழந்து விடுகிறான். அதே நேரத்தில் அவனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை, தூய்மையை அவன் இழந்து விடுகிற போது இந்த உலக வாழ்க்கையின் நிம்மதி சந்தோஷத்தையும் மறுமை வாழ்க்கையின் நிம்மதி சந்தோஷத்தையும் இழந்து விடுகிறான். குறிப்பாக நாளை மறுமையில் நானும் நீங்களும் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் தூய்மையான நிலையில் இறைவனை நாங்கள் சந்திக்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் நாங்கள் வெற்றியடைய முடியும் என்பதை அல் குர்ஆன் மிகவும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அன்றைய நாளில் யாருக்கும் அவரவர் சம்பாதித்த செல்வம் எந்த பிரயோசனத்தையும் தரப்போவதில்லை. அவருடைய பிள்ளை குட்டிகளோ, சொந்தங்களோ, பந்தங்களோ நாளை மறுமையில் யாருக்கும் எந்த பயனையும் அளிக்கப் போவதில்லை. யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தோடு, ஆரோக்கியமான உள்ளத்தோடு வந்தார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் இந்த வெற்றியையும் அடைய முடியாது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லி, நிச்சயமாக நாளை மறுமையில் நம் அனைவரதும் வெற்றி நிறைய பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் சம்பாதிப்பதிலோ, நிறைய பட்டம் பதவிகளை தேடிக்கொள்வதிலோ, நிறைய மதிப்பு மரியாதைகளை அடைந்து கொள்வதிலோ நிச்சயமாக நாளை மறுமை வெற்றி தங்கியிருக்கவில்லை. அது எங்களுடைய உள்ளம் தூய்மையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் நல்லதாகவும் இருப்பதிலே தான் அந்த வெற்றி தங்கியிருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. ஒருவருடைய உள்ளம் தூய்மையாக இருத்தல் என்பது ஷிர்க், இடை வைத்தல் என்ற காரியத்திலிருந்து தன்னை அவர் பாதுகாத்துக் கொள்வது, நிஃபாக் என்று சொல்கின்ற நயவஞ்சகத்தனம், அந்த தனத்திலிருந்து தன்னை ஒருவர் பாதுகாத்துக் கொள்வது, அதே போன்று அவருடைய உள்ளத்தின் தூய்மையை கெடுக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதுதான் அவருடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் என்பதனுடைய அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் தூய்மை, அந்த தூய்மைதான் அவனுடைய வெற்றிக்கு வழியாக அமைந்துவிடப் போகிறது என்பதை பல இடங்களிலே மிக தெளிவாக சொல்கிறான். அல் குர்ஆனிலே சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிற போது, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக என்று தொடங்கி மொத்தமாக 11 சத்தியங்களை அல்லாஹு தஆலா படுகிறான். வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, அந்த சத்தியங்களின் முடிவிலே ஆத்மாவின் மீது சத்தியமாக, அந்த ஆத்மாவை வடிவமைத்தவன் மீதும் சத்தியமாக, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, நிச்சயமாக யார் அந்த ஆத்மாவை தூய்மையாக வைத்துக் கொண்டாரோ, பரிசுத்தமாக வைத்துக் கொண்டாரோ, ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டாரோ அவரே வெற்றி அடைந்தார். யாரெல்லாம் தங்களுடைய அந்த ஆத்மாவை பாவத்திலும் உள்ளத்தின் தூய்மையை கெடுக்கின்ற எண்ணங்களிலும் பாவகாரியங்களிலும் அமழ்த்தினார்களோ, அதிலே மூழ்கடித்தார்களோ அவர்கள் எல்லோரும் தோல்வி அடைந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்கிறான். மனிதனுடைய வெற்றிக்கு மிக பிரதானமான அடிப்படையாக அமைந்து விடுகிற விஷயம் அவனுடைய உள்ளம் சார்ந்த விஷயமாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ளத்தின் தூய்மையை பாதுகாக்கின்ற விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மிக அதிக அக்கறை செலுத்த வேண்டும். எங்களில் பலர் வெளிப்படையில் மிக தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய ஆடை மிக தூய்மையாக இருக்கிறது.
அவர்களுடைய தோற்றங்கள் காட்சிகள் மிக அழகாக இருக்கிறது. ஆனால் உள்ளத்திலே உள்ளத்தளவிலே அவர்கள் மிகப்பெரிய நோயாளிகளாக இருக்கிறார்கள். என்ன என்ன நோய்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அத்தனை நோய்களும் நிறைந்து போன மனிதர்களாக பலர் உலவிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு செய்தியிலே சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதைத்துண்டு இருக்கிறது. அது நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். அது கெட்டுப்போனால் எல்லாமே கெட்டுப்போய்விடும். அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளின் சீரான இயக்கத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்வது அவனுடைய உள்ளம்தான். ஒருவனுடைய பார்வை பிழையானது, அவனுடைய கேள்வி பிழையானது, அவனுடைய நடத்தைகள் பிழையானது என்பதற்கு அடிப்படையாக கால்கோளாக அமைவது அவனுடைய உள்ளமாகவே இருக்கிறது. அதனால் தான் சொல்வார்கள், உள்ளம் என்பது ஒரு படையின் தளபதி மாதிரி, உறுப்புகள் என்பது அந்த படையில் இருக்கின்ற ஏனைய வீரர்களை போன்றது. படையில் இருக்கிற தளபதி நல்லவனாக இருந்தால்தான் அந்த வீரர்களும் நல்லவர்களாக நல்லது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். படையின் தளபதி கெட்டவனாக இருந்தால் அந்த படை வீரர்கள் கெட்டது செய்வதை, தீங்கு செய்வதை நாங்கள் சொல்ல தேவையில்லை. எனவே அந்த அளவுக்கு உள்ளங்கள் உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்துகின்ற விஷயத்தில், அதை ஒழுங்குபடுத்துகின்ற விஷயத்தில், அதனை சீராக்குகின்ற விஷயத்தில் உள்ளத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தி மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உள்ளத்துடைய தூய்மை என்பது மிக முக்கியமானது. அந்த தூய்மையை கெடுக்கின்ற எல்லா வகையான செயற்பாடுகளிலும் இருந்து எங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்க நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மனிதனுடைய உள்ளத்தின் தூய்மையை கெடுக்கின்ற மிக மோசமான பாரதூரமான நோய்கள் இருக்கிறது. இந்த நோய்களிலிருந்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நயவஞ்சகம் என்பது, இரட்டை வேடம் பூண்டு நடப்பது, ஒரு இடத்துல ஒன்று இன்னொரு இடத்துல ஒன்று, இவ்வாறு நாங்கள் நடந்து கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற போது நாளை மறுமையில் கடுமையான தண்டனைக்குரியவர்கள் இந்த வேடதாரிகள் தான். இங்கே ஒன்றை கதைச்சி மின்னோடத்தை போய் மாறி கதைக்கிறார்கள். இவ்வாறு கபடத்தனமாக நடந்து கொள்கின்ற வேடதாரிகள் தான் அல்லாஹு தஆலாவிடத்தில் மிக மோசமான மனிதர்களாக இருக்கிறார்கள், மிக மோசமான தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படியான மனிதர்களை நாங்கள் நிறைய கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய உறவுகளிலே, எங்களுடைய நட்பு வட்டாரங்களிலே, எங்களுடைய பிரதேசங்களிலே இவ்வாறான பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை இவ்வாறு எங்களிடம் வந்து ஒன்றை சொல்வதும் இன்னொரு இடத்தில் சென்று மாறி அந்த விடயங்களை சொல்வதுமாக இரட்டை வீடம் போடுகின்ற இயல்பு கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய நோயுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி சிந்தித்துக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய உள்ளத்தின் தூய்மையை கெடுக்கின்ற விஷயங்களிலே மிக முக்கியமான ஒரு நோய்தான் பொறாமை என்று சொல்லுகின்ற நோய். இந்த நோய் எங்களுடைய நல்ல காரியங்களை, நல்லறங்களை நாசமாக்கி விடுகின்ற ஒரு நோயாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் பொதுவாக சொல்லுகின்ற போது எங்கள் யாருக்கிட்டையுமே பொறாமை இல்லை, நாங்கள் யார் மீதும் பொறாமப்படுற இல்லை என்ற கருத்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் யார் மீதும் பொறாமப்படுற இல்லை. பொறாமை என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கிற போது, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருள், அது அவர்கிட்ட இருக்கப்படாது, அது இல்லாமல் போகணும் என்று எனக்கு எண்ணம் பெறுகிறது என்றால் நான் பொறாமை கொண்டவனாக இருக்கிறேன். ஒருவருக்கு அல்லாஹு தஆலா வசதியை கொடுத்திருக்கிறான், அந்த வசதி அவருக்கு இருக்கப்படாது, அவருக்கு எப்படி வந்தது, அது இருக்கவே கூடாது என்று நான் யோசிக்கிறேன் என்றால் அந்த அருளின் மீது எனக்கு பொறாமை இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவர் கெட்டிக்காரனாக இருக்கிறார், நல்ல திறமசாலியாக இருக்கிறார், அவருடைய அந்த திறமை அவரிடத்தில் இருக்கக்கூடாது, அவர் எப்படி கெட்டிக்காரனாக முடியும் என்று அவருடைய அந்த கெட்டிக்காரத்தனத்தை நம்மளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் பொறாமை என்று சொல்லுகின்ற நோய் நம்மிடத்திலே இருக்கிறது என்ற அர்த்தம். இவ்வாறு காணப்படுகின்ற எல்லா வகையான நோய்களில் இருந்தும் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதனை வலியுறுத்துகிறது. அதே போன்று பெருமை என்று சொல்கின்ற நோய்,
இது எங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை கெடுக்கின்ற நோய். தான் தான் என்ற அகம்பாவம், தன்னை விட யாரும் பெரியவர்கள் என்ற உணர்வு, மற்றவர்களை மட்டம் தட்டுவது, மற்றவர்களை சாதாரணமாக கருதுவது, இவைகளெல்லாம் ஒருவருடைய பெருமை இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவர் ஒரு வகையான நோயாளி, அவர் ஒரு மனநோயாளி. எல்லாத்திலும் தான் முன்னிலைமைப்படுத்தப்பட வேண்டும், தன்னுடைய பெயர் கூறப்பட வேண்டும், என்னை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த செருக்கு, அந்த கர்வம், இது ஒரு வகையான நோய். இந்த நோயோடு இருக்கின்ற ஒருவர், அவருடைய உள்ளத்தில் இந்த நோய் கடுகளவு இருந்தாலும் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒருவர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதுவெல்லாம் பெருமையா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒருவர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதோ, தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்பதோ அது பெருமை கிடையாது. அல்லாஹு தஆலா அழகானவன், அவன் அழகாக இருப்பதையே விரும்புகிறான். பெருமை என்பது என்ன? நியாயத்தை, உண்மையை, சத்தியத்தை, இது சரிதான் என்று தெரிந்ததுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ள மறக்கிறது. நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேன், நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், அதுக்கு மாற்றமாக இன்னொருவர் சொல்லுகிறார், அதுதான் சரியாக இருக்கிறது, இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் அதை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கௌரவம் போகும். நான் அப்படி சொல்லிவிட்டேன், இப்படி சொல்லிவிட்டேன், நான் அப்படி சொன்னது பிழை என்று நான் இப்போது ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கௌரவம் என்னவாகும் என்று நியாயத்தை, நீதியை, உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது இருக்கிறதே, அதுதான் பெருமை. அதே போன்று மற்ற மனிதர்களை மட்டமாக, கீழ்தரமானவர்களாக கருதி கொள்வது, இதுதான் பெருமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, இத்தகைய நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அதே போன்று எங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை கெடுக்கின்ற ஒரு முக்கியமான நோயாக வஞ்சகம், குரோதம், விரோதம், ஒருவருக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பகையை எப்போதும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த பகையோடு வாழ பழகுவது, அந்த பகையை தீர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துக் கொள்வது, இது ஒரு வகையான மனோநோயாகும். மனிதர்கள் என்ற வகையிலே நாங்கள் உறவாடுகின்ற போது, தொடர்புகளை வைக்கின்ற போது தப்பு தவறு செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், குற்றங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு, அதை பொருந்தி கொண்டு, அதை நாங்கள் அந்த விடயத்தோடு அன்றோடு விட்டு விலக்கிக் கொள்வது என்பது, அதிலிருந்து எங்களை தவித்துக் கொள்வது என்பது எங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை பாதுகாக்கின்ற விஷயமாகும். எங்கள் 2 பேருக்கு மேற்பட்ட பகையை, எப்போது நடந்த பகையை இன்றும் வைத்துக்கொண்டு, இன்றும் அதை வைத்து பாராட்டி கொண்டு, அதற்காக சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நோய் எங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை கெடுத்து விடுவது மட்டுமல்ல, எங்களுடைய நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கையையும் கெடுத்துவிடக்கூடியதாக இருக்கும். எனவே சகோதரர்களை, இத்தகைய பழி தீர்க்கின்ற கசப்புணர்வுகளிலிருந்து எங்களுடைய வெறியை, எங்களுடைய பகை உணர்வை சாதிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, அது அன்று நடந்த சம்பவம், அது அன்றோடு முடிந்து விட்டது. அந்த விஷயத்தை இன்றும் நாம் கதைத்து கொண்டு, இன்றும் அதை வைத்து பழி தீர்க்கின்ற, வஞ்சகம் தீர்க்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்றால் நாங்கள் மிகப்பெரிய மனநோயாளிகளாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போன்று பிறரை மன்னிக்கின்ற தன்மை இல்லாமல் இருப்பது, எப்போது பார்த்தாலும் வன்மத்தோடு, வன்மமான எண்ணங்களோடு எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் வெச்சுக்கொள்வது என்கிறதும் நிச்சயமாக எங்களுடைய ஒரு தூய்மையான வாழ்வை கெடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். உண்மையாகவே அல்லாஹு தஆலா நமக்கு காட்டுகின்ற வழிகாட்டலிலே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற வழிகாட்டலிலே, பிறருக்கும் எங்களுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற அந்த முரண்பாடுகளை மனதிலே போட்டு வைத்துக் கொண்டு இருக்காமல் அதை மன்னித்து விடுவதும், அது மனங்களிலே இருந்து அகற்றி விடுவதும் எங்களுடைய நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து ஷரஹ் என்ற அத்தியாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய அருளாக சொல்கிறான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல ظهرك ورفعنا لك ذكرك.
நாம் உங்களுடைய உள்ளத்தை பரந்து விரிந்த தாராளமான உள்ளமாக உங்களுக்கு தரவில்லையா? அவ்வாறான அந்த பரந்து விரிந்த உள்ளத்தின் காரணமாக உங்களுடைய முதுகை ஒடித்துக் கொண்டிருந்த சுமையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு இறக்கி வைத்தான். அதன் ஊடாக உங்களுடைய புகழை அவர் உயர்த்தி விட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி, நாங்கள் பிறரை மன்னிப்பதும் தாராள மனதோடு அந்த விடயங்களை கையாள்வதும் ஒரு உயர்ந்த குணம் என்பதையும், அந்த உயர்ந்த குணம் நமக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரும் என்பதையும் இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு வலியுறுத்துவதை காணுகின்றோம். இன்று நாங்கள் பிறர் மீது கொண்டிருக்கின்ற வெறுப்பையும் பகையையும் மனதுகளிலே காலாகாலமாக போட்டு வைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய நிம்மதியை இழந்து விடுகிறோம். அப்படியான மனிதர்களை காண்கிற போது எங்களுக்கு இரத்தம் கொதிக்கிறது, எங்களுடைய உடம்பு சூடறுகிறது. சில நேரங்களில் அப்படியானவர்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று என்னுடைய உணர்வு உந்தித் தள்ளுகிறது. அதனால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் வருகிறது. சில நேரங்களில் எங்களுடைய ஆரோக்கியமும் கெட்டு எங்களுடைய தூக்கமும் கூட அவர்களை நினைக்கிற போதெல்லாம் கெட்டு போகிறது. இந்த விடயங்களை எல்லாம் ஒரு பக்கத்திலே தூக்கி வைத்துவிட்டு ஏதோ அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடந்து விட்டது, அது முடிந்து விட்டது என்று மறப்பதும் மன்னிப்பதும் நமக்கு ஆரோக்கியமான ஒரு உள்ளத்தை தருகின்ற, ஆரோக்கியமான ஒரு மனோநிலையை தருகின்ற விடயம் என்பதை நாங்கள் புரிந்து இத்தகைய பண்புள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது, ஏமாற்றுவது, பிறருக்கு கழுத்தறுப்பு செய்வது, குழி தோண்டுவது, இதெல்லாம் நோய்வாய்ப்பட்ட உள்ளங்களுடைய செயற்பாடுகளாக குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலில் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே யாரெல்லாம் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இத்தகைய உள்ளம் சார்ந்த நோய்களில் இருந்து தங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி தூய்மையான உள்ளங்கொண்டவர்களாக தங்களை மாற்றிக்கொள்கிற போது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையும் நிம்மதியானதாக சந்தோஷமானதாக இருக்கும். நாளை மறுமை வாழ்க்கையும் சந்தோஷமானதாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அத்தகைய நல்லுள்ளம் படைத்தவர்களாக ஆக்கியருள் புரிவானாக என்று கேட்டு பிரார்த்தனை செய்து என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர். வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் வெற்றிக்கான அடிப்படை என்பதை புரிந்து கொண்ட எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்கள், இமாம்கள் தங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்தினார்கள். தங்களுடைய அமல்களை அலங்கரிப்பதை விட, தங்களுடைய உடலை அலங்கரிப்பதை விட, தங்களுடைய வெளித்தோற்றங்களை அலங்கரிப்பதை விட உள்ளத்தை அலங்கரிக்கின்ற விஷயத்தில், உள்ளத்திலிருந்து இத்தகைய எண்ணங்களையும் தவறான சிந்தனைகளையும் வேறறுக்கின்ற விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினார்கள் என்ற விடயங்களை அவர்களுடைய வாழ்வியலை படிக்கின்ற போது நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இவற்றின் ஊடாக எங்களுடைய வாழ்வியலிலும் நாங்கள் மாற்றங்களை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு, எங்களுடைய எண்ணங்களிலும் மாற்றங்களை உண்டு பண்ணிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அபு துஜானா என்று சொல்கின்ற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது அவருடைய முகம் மிகவும் பிரகாசமானதாக இருந்தது, மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள், மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சுற்றி இருந்த தோழர்கள் கேட்டார்கள், அபு துஜானா மிகப்பெரிய சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற போது சொன்னார்கள், 2 விடயங்கள், நான் கடைபிடித்து வந்த 2 விடயங்கள், மிக பலமான விடயங்கள், மிக உறுதியான விடயங்கள். அதில் ஒரு விஷயம், நான் தேவையில்லாத விஷயங்களில் கதைக்க மாட்டேன் என்ற பழக்கம். எது தேவைப்பட்ட விஷயங்களோ அதில் மட்டும்தான் கதைப்பேன். தேவையில்லாத விஷயங்களில் கதைக்கிறதிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். 2வது விஷயம், முஸ்லிம்களுடைய விஷயத்தில், ஏனைய சகோதர உறவுகள் விஷயத்தில் என்னுடைய உள்ளம் எப்போதும் தூய்மையானதாக இருந்தது. அவர்கள் யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள், சிந்தனைகள், வெறுப்புகள் கொண்ட நிலையில் நான் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. எனவே இந்த 2 பலமான விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, சந்தோஷத்தை தருகிறது என்று அபு துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு வரலாற்று பாடத்தை படிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும்
பிற மனிதர்கள் மீது கொள்கின்ற வெறுப்பும் காழ்ப்புணர்வும், அவர்கள் மீது கொண்டுகின்ற வீணான சந்தேகங்களும் தப்பபிப்பிராயங்களும், அவர்களுக்கு எதிராக தொடுக்கின்ற விமர்சனங்களும் தான் பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷத்தை குலைத்திருக்கிறது. நாங்கள் எங்களை பற்றி, எங்களுடைய நடத்தைகளை பற்றி, எங்கள் செயற்பாடுகளை பற்றி அதிகம் கவலைப்பட்டிருந்தால், வேதனைப்பட்டிருந்தால் எங்களுடைய இத்தகைய நிலைப்பாடுகள் வந்திருக்க மாட்டாது. எனவே தன்னுடைய இறுதி கட்டத்திலும் மிக சந்தோஷமாக இருக்கின்ற, சந்தோஷத்துக்கு அடிப்படையாக அமைந்த விஷயமாக பிற முஸ்லிம்கள் விவகாரத்திலே நான் தலையிடாம, அவங்களோட விஷயத்தில் குரோதம் கொள்ளாம, விரோதம் கொள்ளாம, அவங்களோட விஷயத்தில் தப்பான நிலைப்பாடுகள் கொள்ளாம நான் இருந்தது என்பதை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நான் கதைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக சிறந்த தலைவர். அவரிடமிருந்து, அவருடைய வாழ்விலே இருந்து உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கிறது. அவர்கள் மிகவும் தன்னடக்கமான ஒரு மனிதர். அவரை பற்றி, அவருடைய வீரத்தை பற்றி, அவருடைய மற்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பலர் சிலாகித்து பேசினாலும் அவர் மிகவும் தன்னடக்கமான மனிதராக இருந்தார் என்பதை வரலாறு மிக துல்லியமாக நமக்கு சொல்லித் தருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், வானத்திலே இருந்து ஒரு அழைப்பாளர் அழைத்து, எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள், ஒரே ஒரு மனிதர் இன்னும் சொர்க்கம் செல்லவில்லை என்று சொல்லப்பட்டால் அந்த ஒரு மனிதராக நான் இருப்பேனோ என்ற அச்சம், பயம் இருக்கிறது என்று தன்னுடைய அடக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் சொர்க்கவாதிகள், நாங்கள் எல்லாம் நிறைய அமல்களோடு இருக்கிறோம், நிறைய அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம் என்ற கர்வமும் மமதையும் பல சந்தர்ப்பங்களில் நம்மளை உந்தி தள்ளி நம்முடைய நல்லறங்களை அழித்துவிடக்கூடியதாக அமைந்துவிடும். இஸ்லாமிய சமுதாயத்தின் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கத்துக்கு ஒத்தருமே போக, எல்லாரும் போய்த்தான், ஒரு ஆள் மட்டும்தான் போகாமல் இருக்காரண்டா அது நானாக இருக்குமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது, பயம் இருக்கிறது என்று அவருடைய அடக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இத்தகைய ஒரு சிறந்த மனோபாவம் இது மற்றவர்களுக்கு முன்னால் தன்னை தாழ்த்திக் கொள்வதல்ல, தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதல்ல, தன்னை கேவலப்படுத்திக் கொள்வதல்ல. அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறான் எனக்கு தெரியாது என்கிற அந்த கவலை, அந்த வேதனை அவருடைய இந்த சிறந்த நிலைக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்ததை பார்க்கிறோம். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறார்கள், ஹுதைஃபா, உங்களுக்கு முனாஃபிக்குகளுடைய பெயர்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள், அந்த பேரில் இந்த உமர் பேரும் இருக்குதா என்று கேட்கிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா மிக வேதனைப்படுகிறார்கள். ஹுதைஃபா, என்ன நீங்கள் சொல்கிறீர்கள்? இல்லை, எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் தானே யார் யார் முனாஃபிக்குங்கிற அந்த பேர் பட்டியல் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, என்ற பேர் இருந்துருமோ என்று நான் பயப்படுகிறேன். குறிப்பிட்ட சில காலத்துக்கு பிறகு ஹுதைஃபாவை அழைத்து கேட்டார்கள், உங்களுக்கு அந்த ரசூலுல்லாஹ் அந்த முனாஃபிக்குகள் அந்த பெயர் பட்டியலுக்குள்ள நான் இல்லை தானே? இல்லை. அந்த பட்டியலில் உள்ளவர்கள் எல்லாரும் இப்போ இருக்கிறாங்களா, இல்லை மூத்தா போய்த்தாங்களா? சிலாக்கள் இருக்கிறாங்க, சிலாக்கள் மூத்தா போய்த்தாங்க அப்படின்ற விளக்கம் சொல்கிறார். எங்கே தான் முனாஃபிக்காகி விடுவேனோ, அந்த பட்டியலுக்குள்ளே சேர்ந்துருவேன் என்கிற ஒரு கவலை, அச்சம் இஸ்லாமிய சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவராக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் அவரை பற்றி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவருடைய நாவின் ஊடாக பேசுகிறான். நபி அவர்கள் அவரை பற்றி சொன்னார்கள், எனக்கு பிறகு நபி இல்லை, இந்த உலகத்தில் நான் தான் கடைசி நபி, எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்ற அதுக்கான முழு தகுதியும் இந்த உமருக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். உமர் ஒரு வழியால் போனால் அந்த வழியால் ஷைத்தான் வருவதில்லை, அவன் ரூட்டை மாற்றிக்கொள்கிறான் என்று சொன்னார்கள். அவ்வளவு பயம் ஷைத்தானுக்கு. அப்படிப்பட்ட மனிதர் முனாஃபிக்குகளுடைய லிஸ்டுக்குள்ள, அந்த பட்டியலுக்குள்ள தண்ட பேர் இருக்கிறதா என்று கவலைப்படுகிறார்கள் என்றால் அவருடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இன்று எங்களை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக மற்றவர்கள், அவர்கள் நரகவாதிகள், அவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் காவிர்கள், அவர்கள் முனாஃபிக்குகள், அவர்களுக்கு பட்டம் சூட்டுகின்ற விஷயத்தில் தான் அதிக கால நேரங்களை செலவிடுகின்றோமே ஒழிய எங்களை பற்றி, எங்களுடைய மனோநிலையை பற்றி, எங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் சிந்திக்க தவறி விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் தன்னுடைய குறைகளை பற்றி பார்க்க தொடங்குகிறானோ அவனுக்கு வேறவர்கள் மற்றவருடைய குறைகளை பார்க்க நேரம் இல்லாமல் இருக்கும். யாரு
எப்ப தண்ட குறைகளை பற்றி, தன்னிடம் இருக்கிற தவறுகளை பற்றி யோசிக்க தொடங்குகிறானோ, எண்ணத் தொடங்குகிறானோ, அவனுக்கு மற்றவர்களுடைய குறைகளை பற்றி சிந்திப்பதற்கு அவகாசம் இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பார்ப்பதற்கு நிறைய நேரம் இருக்கிறதுக்கான காரணம், நாம நம்மளை பற்றி யோசிக்க இல்லை. நம்முடைய தவறுகளை பற்றி, நம்முடைய குடும்பத்தின் தவறுகளை பற்றி, நம்முடைய பிள்ளைகளின் தவறுகளை பற்றி, நம்முடைய உறவுகளின் தவறுகளை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் ஊராரின் தவறுகளை பற்றித்தான் அதிகமாக அலட்டிக்கொள்கிறோம். ஊராரின் குற்றங்களை பற்றித்தான் அதிகமாக யோசிக்கிறோம். அவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்களா, நரகத்துக்கு போவார்களா என்ற கவலை தான் நமக்கு கூடுதலாக இருக்கிறது. நாம சொர்க்கத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா, நம்மட புள்ள, நம்மட மனைவி, நம்மட குடும்பம், உறவுகள் எப்படி போவார்கள், என்னவார்கள் என்பது கவலை நமக்கு இல்லாமல் இருக்கிறது. எனவே இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் சொன்னது போல, தண்ட குறைகளை பற்றி, தன்னுடைய தவறுகளை பற்றி ஒருவன் பார்க்க தொடங்கினால் மத்தாக்களுடைய தவறுகள் அவனுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். எனவே அத்தகைய சிறப்பான பண்பு கொண்டவர்களாக, மனோநிலை கொண்டவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த சிறந்த மனோநிலை, ஆரோக்கியமான மனோநிலை, தூய்மையான மனோநிலை கொண்ட மனிதர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். இஸ்லாமிய வரலாற்றிலே பல்வேறு வகையான கொடுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டவர்களே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒருவர். ஹலிஃபா மாமூன் அவருடைய ஆட்சி காலத்திலே குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற இஸ்லாத்தின் கொள்கைக்கு எதிரான மூத்தசினாக்களுடைய கொள்கை செல்வாக்கு பெற்ற போது அந்த கொள்கையை முஸ்லிம் சமுதாயத்துடைய கொள்கையாக ஹலிஃபா மாமூன் பிரகடனப்படுத்திய போது அதற்கு எதிராக தன்னந்தனி மனிதராக நின்று பிரச்சாரம் செய்தவர். அதனால் பல்வேறு வகையான தொல்லைகளுக்கும் இடுக்கண்களுக்கும் ஆளானவர். சிறை வைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போது அவருடைய மாணவர்களும் சகாக்களும் கேட்டார்கள், உங்களுக்கு இவ்வளவெல்லாம் அநியாயம் செய்தார்கள், இவ்வளவு கொடுமைகளை எல்லாம் செய்தார்கள், அவர்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யக்கூடாது, அவங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் பதுவா செய்யக்கூடாது என்று இமாமிடத்தில் கேட்டார்கள். இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் எப்படி அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய முடியும், நான் தான் அவளை மன்னிச்சுட்டேனே, நான் அவளை மன்னிச்சு போட்டு எப்படி அவர்களுக்கு எதிராக நான் துஆ செய்ய முடியும் என்று தன்னுடைய அந்த உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்தினார்கள். எனவே பிறரை மன்னிப்பது என்பது மிகச்சிறந்த குணம், நல்ல உள்ளம் படைத்தவரிடத்தில் காணப்படுகின்ற ஒரு ஆரோக்கியமான பண்பு. இன்றைக்கு நம்ம எல்லாரிடத்திலும் அல்லது நிறைய இடத்தில் காணப்படாத ஒரு பண்பு மற்றவர்களிடம் மன்னிக்கிற அந்த பண்பு. நம்மட பிள்ளையை மன்னிக்கையும் சில நேரங்களில் பெற்றோர்கள் தயாரில்லை, பெற்றோர்களை மன்னிக்க பிள்ளைகள் தயாரில்லை, சகோதரனை மன்னிக்க சகோதரன் தயாரில்லை, உறவுகள் தயாரில்லை என்று இந்த மன்னிக்க முடியாது என்று நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்குள்ளே நீண்ட காலமாக பகையோடு வஞ்சத்தோடு மன நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்கின்ற துரதிஷ்டமான நிலைகள் நமக்கு நிறையவே இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய சிறந்த பண்பாடுகளை எங்களுடைய முன்னோருடைய வாழ்வில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய உள்ளம் சீராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருப்போம். உள்ளம் சீரற்று போய் பல்வேறு வகையான நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்வின் வெற்றிக்கு வழிவகுக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, உங்களுடைய கோலங்களை பார்ப்பதில்லை, அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களையும் அந்த உள்ளத்தின் அடிப்படையாக அமைந்த செயற்பாடுகளையும் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த ஹதீஸுக்கொப்ப எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு, எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய நிம்மதியையும் இந்த உலக வாழ்வையும் மறுமை வாழ்வை நாசமாக்குகின்ற என்ன மோசமான பண்புகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டொழிந்து தூய்மையான மனம் கொண்டவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் சந்தர்ப்பம் அளிப்பானாக, அதற்கான வாய்ப்பை தருவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ தஆலா அல் அஸீம் அல் ஜலீல் அல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குரு யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அக்பர் வல்லாஹு அக்வா வ அத்தம் வ அஜல் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.